நேற்று என்னோடய நண்பர் ஒருத்தர் வீடியோ அனுப்பியிருந்தார் எனக்கு. அந்த வீடியோவை நான் வந்து என்னோடய யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் உண்மைத்தன்மை தெரியாமல் அப்லோட் பண்ணிட்டேன். இன்றைக்கி அவங்கள நேரில் பார்த்து பேசும்போது அந்த வீடியோவுக்கும் அவங்க சொல்கிற விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அதனால் என் மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, என்னடான்னு சொல்லி இப்படி அப்லோட் பண்ணிட்டோம்னு. இப்போ அவங்க பேசுனதை அப்படியே எடுத்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்களேன். வீடியோ எடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியாது. அம்மா வந்துட்டா எது நடக்குது என்ன செய்யறதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. இதெல்லாம் உலகம் ஃபுல்லா வந்து இது ஃபேக், கடனுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் போய் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் சொன்ன கேள்வியதான் அங்க வாக்கு மூலமா அங்கெல்லாம் போயிட்டு இருக்கு பாலகா. இப்பவா அம்மா தான் பதில் சொல்லறேன். நான் எடுத்த சொன்ன வீடியோவை இப்ப நீயே அனுப்பிச்சு விடு. ஆத்தா இங்கதான் இருக்கேன், இந்த வீட்டுல இந்த தாய் கூட தான் இருக்கிறேன், புரிஞ்சதா? அவனுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்னது வாக்கு, உண்மை. கொடுத்தது பணம். இப்படி கொடுத்து விட்டேன் பாலகா, இப்படி வாங்கி இப்படி கொடுத்துட்டேன் அந்த பிள்ளை கிட்ட. அவனை கூப்பிடு, அவன் உண்மையா இல்லையான்னு அவனை ஏத்துக்குவான். ஆத்தா சொன்ன வாக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லி இன்னைக்கு கொடுத்துட்ட, கை நிறைய நான் வச்சிருக்கேன் பணம் அப்படின்னு அந்த பிள்ளையும் ஒப்புக்கொள்ளுவான், புரிஞ்சதா? இங்க யார் வேஷம் போடுறாங்களோ அவங்கள ஆத்தா அடிக்க போற, சவப்பட்டியில படுக்க போறாங்க. அத புரியாம பைத்தியக்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா? பேசட்டும். ஆத்தா யார வச்சு யார் விளையாடுறாங்கன்னு அப்ப புரியும் பாலகா. இவளை வச்சுதான் நான் தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். இவ வந்து என்ன வச்சு ஒண்ணு விளையாடல, புரிஞ்சதா? என் திரிசூலத்தை காலாக போறான். பலியே அவன் தான், அது தெரியாம போட்டுட்டான் பொய்யான வாக்கு. இப்ப அடிக்கிறான் ஆத்தா அவன் வாக்குக்கு வாய்மொழி. போடு உப்பு வாயில.